எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெரைட்டி ரைஸ்னாலே நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது உண்டு. இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான ரைஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வைங்க. அடுத்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, அப்புறம் 1 பிரியாணி இலை போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 4 தக்காளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கை நறுக்கின கொத்தமல்லி போட்டு 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. அரிசி உடையாம லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இந்த தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி, ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கொஞ்சம் தயிர் பச்சடி வத்தல் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். தயிரை ஒரு பவுல்ல ஊற்றி நல்ல ஒரு விஸ்க் வச்சு ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாம். இப்படி க்ரீமியாக தயிர் பீட் பண்ணுறதால தயிர் சாதத்தோட டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சியும் க்ரீமியாக இருக்கும். இங்கே நான் ஒரு பவுலில் வேக வச்ச சாதம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி சாஃப்டாக வெந்த சாதத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மூத்தாக மசிச்ச சாதத்தில் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 கப் சாதத்துக்கு 2 கப் தயிர் சேர்த்து கலக்கும் போது தயிர் சாதம் கெட்டியா இல்லாம நல்ல க்ரீமியா இருக்கும். இப்போ தயிர் சாதத்தை தாளிச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பருப்பு சிவந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். நீல வாக்குல நறுக்குன 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்குன 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன உரல்ல மிளகு சேர்த்து ரஃபா பொடிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா பொடி பண்ண இந்த மிளகு தூளை பேன்ல சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து தாளிப்பை கலந்து வச்சு தயிர் சாதத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
மஞ்சள் தூள் சேர்த்ததால தயிர் சாதம் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. கடைசியா பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே இதை 1 மணி நேரம் செட் ஆக விட்டுடுங்க. கிரீமியான கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் சர்வ் பண்ண தயாரா இருக்கு. இந்த அருமையான தயிர் சாதத்தை நீங்க அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஊறுகாய் கார பூந்தி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. முதல்ல வாங்கிபாத் மசாலா தூள் அரைக்க போறேன். இதுக்கு சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 8 காஞ்ச மிளகாய் போட்டு கிண்டுங்க. அடுத்து 2 சின்ன துண்டு புளி போட்டு மீடியம் லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க டெசிகேட்டட் கோகனட்டுக்கு பதிலா ஃப்ரெஷ் தேங்காய் துருவலும் பயன்படுத்தலாம். தேங்காய் நல்லா டோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுக்கணும். மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. மசாலா கம்ப்ளீட்டா ஆறினதும் மிக்சர் ஜார்ல போட்டு கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டு பொடியா அரைங்க. வெல்லம் ஆப்ஷனல், விருப்பப்பட்டா போட்டுக்கலாம். இப்போ வாங்கிபாத் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 300 கிராம் ஃப்ரெஷ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி உடனே தண்ணியில போட்டு வைங்க. அப்பதான் கலர் மாறாம இருக்கும். அடுத்து பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல வேர்க்கடலை போட்டு கிண்டுங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. வேர்க்கடலை ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போடுங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு. இதுல வாங்கிபாத் மசாலா சேர்க்கலாம். நான் 4 டீஸ்பூன் மசாலா தூள் போடுறேன். நீங்க எவ்வளவு சாதம் சேர்க்கிறீங்களோ அதுக்கு ஏத்த அளவு மசாலா போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. காய் வேகிறதுக்காக நான் 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். இத கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க, கத்திரிக்காய் மசாலாவில் நல்ல சாஃப்டா வெந்திருக்கு. இதுல வேக வச்ச சாதம் சேர்க்கலாம். நான் 250 ml கப்ல 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி வேக வச்சு யூஸ் பண்றேன். இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல, நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற அரிசியும் போட்டுக்கலாம். சாதம் உடைஞ்சிராம மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க. வாங்கிபாத் இப்போ ரெடி. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க.
நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். கடைசியா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான வாங்கிபாத் இப்போ ரெடி. சூடா சாப்பிடுங்க. முதல்ல அரிசியை வேக வைக்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதிச்சதும் இதில் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு போடுங்க. நான் 250 ml கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ போடுறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அரிசி பாதி வெந்ததும் இதில் அரை எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விடுங்க. எலுமிச்சை சாறு போடுறதுனால அரிசி நல்லா சாஃப்டாக மலர்ந்து வேகும், டக்குன்னு உடையாது. சாதம் வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. வேணும்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, நெக்ஸ்ட் 2 பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் முந்திரி பருப்பு நறுக்கி போடுங்க. ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா தட்டி போடுங்க. கொஞ்சம் வதக்குங்க. அடுத்து நான் சொன்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் மஞ்சள் கிழங்கு. ஒரு சின்ன துண்டு தோல் சீவி துருவி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கலனா நீங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் கிழங்கு போட்டதும் கலர் அழகா மாறுது. இதில் 3 துருவின கேரட் போடுறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கேரட் பாதி வெந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் கடாயை மூடி 10 நிமிஷத்துக்கு கேரட்டை வேக விடுங்க. கேரட் நல்லா வெந்திருக்கு. இதில் நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
சாதம் உடைஞ்சிடாம மெதுவாக கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவையான போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கேரட் ரைஸ் ரெடி. நாலு அருமையான ரெசிபீஸ் பார்த்தீங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.